ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே சுவையான பட்டாணி குழம்பு தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ சூடாகட்டும். அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ நான் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு இப்போ போதும். இது கூட நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டி குறைச்சி நீங்கள் மசாலா ஐட்டம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் மல்லித்தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு சுவை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி கரைச்சி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து பச்சை பட்டாணி எடுத்து குக்கரில் போட்டு நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பயரில் வந்து நான் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு நான் மூடி வச்சுருவேன். நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. பயிர் வந்து இனிமேல் வேகணுன்றது அவசியம் இல்லை. ஏற்கனவே வந்து நம்ம பயிர் வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜ் போதும். நீங்கள் இப்படியே வேணாலும் விட்டுறலாம். இல்லை வந்து கொஞ்சம் உங்களுக்கு திக்காக கிரேவி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சில்லு எடுத்து அரைச்சி நீங்கள் விழுது வந்து சேர்த்துக்கோங்க. இது இப்படி சேர்க்குறதுனால குழம்பு வந்து ரொம்ப திக்காக நல்லாயிருக்கும். இது உங்கள் பிரியம்தான். தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.